சங்கீதம் 34:11. சங்கீதம் 34:11 அது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை. ஹல்லேலூயா! கரங்களை தட்டலாமா? என்னங்க பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவென்று நான் உங்களுக்கு போதிப்பேன். அதே சங்கீதம் 34:9 வசனம் சொல்லுகிறது. பிறகு வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு, யாருக்கு பயந்தவர்களுக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக இதை நம்முடைய ஆதார வசனங்களாக நாம் வைத்து இன்றைக்கு ஒரு சில முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். நம்முடைய செய்தியின் தலைப்பு The fear of the Lord and the fear of the world. கர்த்தருக்கு பயப்படுதலும் உலகத்திற்கு பயப்படுதலும். சொல்லமா? கர்த்தருக்கு பயப்படுதலும் இந்த உலகத்திற்கு பயப்படுதலும். ஆக தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எல்லோரையும் எதற்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார் என்பதை இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு பயப்பட என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைக்கவில்லை. அதை விரும்பவில்லை நமக்குள்ளாக. மாறாக ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்க, இந்த உலகத்தில் நாம் என்னென்ன பயங்களெல்லாம் சந்திக்கிறோம் என்பதை பாருங்க. the fear of death, மரண பயத்தை சந்திக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த மரண பயம், எப்போ என்ன ஆகும் தெரியாது, எப்போ சாவு வரும் தெரியாது. இப்படி ஏதாவது பிரயாணம் போனோன்னா ஒரு பயம் நமக்கு தோணும். எனக்கு விருப்பமானவங்க அல்லது என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், என் சபையை சார்ந்தவங்கலாம் ரொம்ப தூரம் பிரயாணம் போனாங்கன்னா என் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க உஷாராக வரணும், திரும்ப வீடு வந்து சேரணும், எந்த தொந்தரவும் ஆகக்கூடாது, பிரயாணத்தில் எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாது, எந்த ஆபத்து விபத்தும் வரக்கூடாது. அவங்க போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் அவங்க வந்து வீட்டை வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி. மரண பயம் நம்மளை அழுதுகிட்டே இருக்கு நிறைய சமயத்தில். the fear of accident, இந்த விபத்து பயம், என்ன நடக்கும் தெரியாது, எந்த பிரயாணத்தில் எப்படி போகும், எப்படி மாறும் அப்படின்னு தெரியாது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுது. ஒரு நொடியில், ஒரு வினாடியில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுது. இந்த விபத்தை குறித்த பயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். கண்கூடாக நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். the fear of uncertain future, நிச்சயமற்ற எதிர்காலத்தை குறித்ததான பயம். பாருங்க, வருஷங்கள் ஆயிடுச்சு, இனி வரப்போகிற வருஷங்களில் என்ன நடக்கும்? என் பிள்ளைகளை குறித்த பயம், என் பிள்ளைகளை குறித்த பயம், என்னுடைய படிப்பை குறித்த பயம், என் எதிர்காலத்தை குறித்த பயம், என்னுடைய பிரச்சனைகளை குறித்த பயம், எதிர்காலத்தில் என்னவா நான் இருக்க போகிறேன், இத்தனை வயசு ஆயிடுச்சு, இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, என்ன நான் இன்னும் சாதிக்கலை. இப்போ சில சமயத்தில் நமக்கு தோணும், 40 வயசு ஆயிடுச்சு, 4 கழுத வயசு ஆயிடுச்சு, ஒன்றையுமே கட்டலையே, ஒன்றையுமே சாதிக்கலையே, ஒரு விஷயத்தையும் செய்யலையே, வீட்டை கட்டலையே, பிள்ளைகளை எழுப்பலையே, அவங்களோட பறிப்பு என்னாச்சு. இந்த எதிர்காலத்தை குறித்ததான பயம் என்னையும் உங்களையும் ஆழ்த்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை குறித்ததான பயம் நிகழ்காலத்தில் வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். கடந்த காலத்தில் என்னென்னாலும் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் என்னை விட்டு இழந்து போனாங்க, ஐயோ அந்த பயம், அந்த வருத்தம், அந்த கவலை என்னை உங்களையும் அழுத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. பிறகு மக்கள் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, ஏன்னா நான் இதை செஞ்சால் மக்கள் என்ன நினைப்பாங்க, நான் அங்கே போனால் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த பயம். fear of circumstances, சூழ்நிலைகளை குறித்ததான பயம், நம்மை சுற்றிலும் நடக்கிறதான சூழ்நிலை குறித்ததான பயம் என்னை உங்களையும் ஆழ்த்தி யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்குது. fear of rejections, நாம் நிராகரிக்கப்படுகிறதை குறித்ததான பயம். என்னை இவங்க சேர்த்துக்கல, என்ன அவங்க சேர்த்துக்கல, என்ன அவங்க கூட வச்சுக்கல, அவங்கெல்லாம் பெரிய ஆள், அவங்கெல்லாம் பெரிய ஜாதி, அவங்கெல்லாம் படித்த ஆள், நம்மளெல்லாம் ஒரு பக்கமாக வைக்கிறாங்க, இப்போது அவங்க நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு அவங்கள முக்கியம் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்படி தானே யோசிக்கிறோம். நிறைய தடவை நம்ம அப்படி யோசிக்கிறோம்ல. நம்ம எல்லாருமே ஒன்றா இருப்போம், திடீர்னு நம்ம குரூப்புக்குள்ளே ஒருத்தர் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, ஓ நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோமோ,
இப்போ நம்ம கொஞ்சம் குறைவாயிட்டோமோ, இந்த ரிஜெக்ஷனை குறித்து தான பயம் நம்மளை ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. முதல் குழந்தை பேரண்ட்ஸுக்கு பிறக்கும் போது நல்லா பாராட்டி சீராட்டி வளர்த்துக்கிட்டு இருப்போம். ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே முதல் குழந்தைக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஃபீலிங் வரும். ரொம்ப சின்ன குழந்தைக்கு இடம் கொடுக்குறாங்களோ, என்னை கவனிச்சிக்கிறதே இல்லையோ. அதே மாதிரி இப்போ பெரிய குழந்தைங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ரிஜெக்ஷன், அதை குறித்து தான் பயம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. வயசாயிடுச்சு, ஐயோ இவ்வளோ வயசாயிடுச்சு, கால் வலி தாங்க முடியல, முட்டி வலி தாங்க முடியல, அந்த வலி இந்த வலி, அப்பப்போ எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, என்னப்பா நடக்கிறது, இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறோம், இப்போவே இந்த வலி. இந்த மாதிரி வயசான இந்த பலவீனத்தை குறித்ததான பயம். ஃபியர் ஆஃப் ஈவில், தீமையை குறித்ததான பயம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வியை குறித்ததான பயம். ஃபியர் ஆஃப் லாஸ், இழப்பை குறித்ததான பயம். ஃபியர் ஆஃப் செப்பரேஷன், பிரிவினை குறித்ததான பயம். சொல்லாமா பயம், எவ்வளோ பயம். நான் சொன்னதுக்கும் கொஞ்சம்தான், இதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது. எவ்வளோ பயம். இந்த பயங்கள் எல்லாம் என்னையும் உங்களையும் சில சமயத்தில் வேறு வழியில் திருப்புது. இதெல்லாம் உலகத்தை குறித்ததான பயம், ஃபியர் ஆஃப் த வேர்ல்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பயத்தை குறித்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். பயத்தை இந்த உலகத்தில் நாம் தவிர்க்க முடியாது. நடக்க சூழ்நிலைகளை வைத்து பயத்தை நாம் தடுக்க முடியாது. ஆனால் பயத்தை நான் நிராகரிக்க முடியும். உண்மைதானே? பயம் வருவதை நான் தவிர்க்க முடியாது. பயத்தை என் இருதயத்திலே கர்த்தர் ஒரு எச்சரிக்கைக்காக வைத்திருக்கிறார். நான் ஒரு சில விஷயத்திற்கு கண்டு பயந்து விலகி என்னை காத்துக்கொள்ள என்னை எச்சரிக்க வைத்திருக்கிறார். ஆனால் அதே பயம் என்னை எச்சரிக்காமல் என் வாழ்வையை கெடுத்து என்னை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்த உலகத்திற்கு நான் பயப்படாமல் என் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இது இந்த காலகட்டத்தில் மிக 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 அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கடனுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், காசுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், வேலைக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஐடியில் இருக்கிறவங்க எப்போ வேலை போகும் அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்னைக்கு என் மேனேஜர் என்ன தூக்குவான்னு தெரியாது, இந்த பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து ஒன்று சொல்றாரு, இந்த பயத்தெல்லாம் விட்டு தொலைச்சிடு, என் பயத்தோடு நீ வாழ். ஹல்லேலூயா, என் பயத்தோடு நீ வாழ் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கவனிங்க, இந்த நவீன உலகம் நம்மளை பயத்துக்குள்ளதான் மாற்றிக்கிட்டு இருக்கு. எதை கண்டாலும் பயம், எங்கே போனாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். ஆனால் கர்த்தர் இந்த வேதத்தின் பிரகாரமாய், வேதத்தில் எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தின் பயம் வேண்டாம், இந்த மனிதர்களை குறித்த பயம் வேண்டாம், மரணத்தை குறித்த பயம் வேண்டாம், பிசாசை குறித்த பயம் வேண்டாம், எதிர்காலத்தை குறித்த பயம் வேண்டாம், என்னுடைய பயம் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பார்ப்பா, ரெண்டுமே பயம் தானே, அதுக்கு நான் அதுக்கே பயந்துக்கிட்டு போகிறேன்னு நீங்கள் சொல்லலாம். உலகத்துக்கு பயப்படுகிற பயம் வேற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேற. வேதம் எனக்கு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அவர் என்னை அழித்து விடுவாரோ, அவர் என்னை தண்டித்து விடுவாரோ, அவர் என்னை போட்டு தள்ளி விடுவாரோ, என்னை கொலை செய்து விடுவாரோ, ஒரு கட்டளையை மீறினால் என்னை மாற்றி விடுவாரோ, என்னை இந்த உலகத்திலிருந்து வெளியேற்றி விடுவாரோ, என்னை எரித்து விடுவாரோ என்கிறதான பயம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது அது அஃப்ரைடை குறிக்கல, அது அச்சத்தை குறித்த பயம் அல்ல. ஆதாமும் ஏவாளும் பயந்தாங்க. எப்போ பயந்தாங்க? அதுக்கு முன்னாடி வேற பயம் இருந்துச்சு. ஆனால் அவங்க பாவம் செஞ்ச பிறகு அவங்க ஒரு பயம் வந்தது. அது என்ன பயம் தெரியுமா? அவங்களை ஒழித்து கொள்ள வைத்து கொள்ளுகிறதான பயம். கடவுளை பார்த்தாவே ஸ்கேர்ட் ஆயிட்டான், கடவுளை பார்த்தாலே அஃப்ரைட் ஆகிறான். அந்த பயத்தை குறித்து கர்த்தர் சொல்லல. இந்த பயம் எதை குறிக்கிறது? கர்த்தர் மீது முழுவதுமாய் ரெஸ்பெக்டோடு பயப்படுகிற பயம். கர்த்தரை மிகவும் அதிகமாய் நேசித்து அவர் மேல அதிக உன்னத மரியாதை வைத்து, ரெவரன்ஸ் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பெக்டட் ஃபியர், ரெவரன்ஸ் ஃபியர். அவருடைய உன்னதத்தை பார்த்து, அவருடைய ஆவ் அப்படின்னு சொல்லுவாங்க, AWE ஆவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆச்சரியத்தை பார்த்து அவர் மீது நானும் நீங்களும் வைக்கிற பயம், அது ரெஸ்பெக்டை குறிக்கிறது. அஃப்ரைடை குறித்து சொல்லலாமா? என்னங்க, பயந்து ஓடுறத குறித்து இல்லை, அவர் அதை செஞ்சிருவாரோ இதை செஞ்சிருவாரோ என்கிறதான பயம் இல்லை.
மாறாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் மீது நானும் நீங்களும் வைத்திருக்கிறதான அன்பை குறித்து சொல்லுகிறது. 2 விதமான பயம் நடக்குது பாருங்க. இந்த உலகத்திற்கு பயப்படும் போது அது அன்ஹெல்தி ஃபியர் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஹெல்தி ஃபியர், இந்த உலகத்திற்கு நான் பயப்படும் போது அது ஆரோக்கியமற்ற பயமாய் இருக்கிறது. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படும் போது அது ஹெல்தி ஃபியரா, ஹல்லேலூயா, அது ஆரோக்கியமுள்ள ஒரு பயமாய் இருக்கிறது அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக கர்த்தருக்கு நானும் நீங்களும் பயந்து வாழ்வது மிக இந்த கடைசி காலத்தில் மிக அவசியமாக இருக்கிறது. பயத்தை குறித்து ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க பாருங்க. வேதனைப்படும் மனிதன் ஏற்கனவே தான் பயப்படும் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறான். ஐயோ எதனா ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அவன் என்ன தெரியுமா நடக்கிறான், அந்த பயத்தினாலே வேதனைப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் இப்படியாக சொல்லுகிறார் பாருங்க. ஒரு மனிதன் மரணத்தை விட வாழ்வை உண்மையாக தொடங்காமல் இருப்பதற்கு தான் பயப்படணுமா. என்ன இன்னொரு வார்த்தையில் சொல்கிறேன் பாருங்க. மரணத்தை விட வாழ ஆரம்பிக்காததற்கு தான் பயப்படணுமா. புரிய வைக்கிறேன் பாருங்க. நான் சில சமயத்தில் வாழவே ஆரம்பிக்கல, எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதில்ல. இதை எடுத்தால் இதாகிடுமோ, அதை எடுத்தால் அதாகிடுமோ, இந்த படிப்பை எடுத்தால் இதாகிடுமோ, இதை கட்ட போனால் இதாகிடுமோ, இந்த பிஸ்னஸ் பண்ணால் லாஸ், இந்த பிஸ்னஸ் பண்ண போனால் லாஸ் ஆகிடுமோன்னு சொல்லி எதுவுமே ஆரம்பிக்காமல் இருக்கிறேன் பாருங்க. அதுதான் பெரிய பயமே. அப்போது எதுக்கு அதுக்கு பயப்படக்கூடாது, ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்காக தான் பயப்படணும். நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறோமே, அதுதான் பெரிய ரிஸ்க்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? எதை எடுக்க போனாலும் ரிஸ்க் எடுக்க பயம் ஆகுது நமக்கு. ரிஸ்கை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ரிஸ்கை எடுக்கலைன்னா அப்புறம் எப்படிங்க? ரிஸ்கை எடுக்காம நான் எப்படிங்க நான் எதையும் சாதிக்க முடியும்? ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் என் வாழ்க்கையில் பெரிய ரிஸ்கே. ஒருத்தர் அப்படி தான் சொல்கிறாரு. ஆக சொல்லம்மா, நான் ரிஸ்க் எடுக்கலைன்னா இந்த உலகத்துக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறேன். காலை வச்சிடணும். ஏதாவது ஒரு கடவுள் செய்ய சொன்னாரா, காலை வச்சிருங்க, பயப்படக்கூடாது. கர்த்தர் சொன்னா வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வாழ்வோ சாவோ, வெற்றியோ தோல்வியோ, கர்த்தர் என் கூட உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நடந்துட்டு போனோம். இன்னைக்கு முதலாவது காரியம், fear of the Lord is wisdom, but the fear of the world is waste of time. அதாவது கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம், ஆனால் உலகத்தை பற்றிய பயம் என்னுடைய நேரத்தை வீணடிக்கும் அல்லது என்னுடைய முட்டாள்தனமாய் இருக்கிறது. foolishness. இந்த உலகத்திற்கு நான் பயந்தேன்னு சொன்னால் நேரத்தை வீணடிக்கிறேன், நான் முட்டாளாக வாழ்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் அவருக்கு பயந்து அவரோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நடத்துகிற வழியில் என்னை உங்களை நடத்த விரும்பும்போது, இந்த உலகத்திற்கு பயந்து என்னை நானே என் வாழ்க்கையை வீணடித்து ஒரு முட்டாளாய் நான் வாழ்கிறேன். இதாக இருக்கிறீங்களா? யார்ப்பா என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டீங்க? வா வெளியே வச்சுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே என்னங்க எதன் ஆரம்பம்? அப்புறம் வாசிங்க, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும். அப்போ நான் தப்பிச்சிட்டேன், நான் வெளியே வந்தால் என்ன அடிக்கக்கூடாது. என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான், வேஸ்ட் பண்றான். கர்த்தருடைய ஞானத்தை அடைய விரும்பாமல், கர்த்தருடைய ஞானத்திற்குள்ளாக இருக்க விரும்பாமல், கர்த்தருடைய பயத்திற்குள்ளாக இருக்க இல்லாம அவன் மூடனாய் இருந்து தன்னுடைய ஞானத்தையும் போதகத்தையும் ஆண்டவருடைய பயத்தை அவன் நிராகரிக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தின் பயத்தை நிராகரிக்க வேண்டியவன் கர்த்தருடைய பயத்தை அவன் நிராகரித்து வாழ்கிறவனாய் இருக்கிறான். இங்க வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே. இதை சொல்லமா என்னங்க? எல்லாம் சொல்லமா? கர்த்தருக்கு, எல்லாம் வாய் திறந்து சொல்லமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? கர்த்தருக்கு நீங்க பயப்படுறீங்களா? என்னைக்கு கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு நீங்க ஞானமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. என்னைக்கு இந்த தேவாதி தேவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களோ, என்னைக்கு இந்த தேவாதி தேவனுக்கு பயந்து அவர் வழியில வாழ ஆரம்பிச்சிட்டீங்களோ, அவர் போதகத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டீங்களோ, நீங்க ஞானமா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுது. எப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்களோ, நீங்கள் கர்த்தருடைய பயத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்களோ, அதுதாங்க ஞானம். இந்த உலகத்துக்கு பயந்தன்னு சொன்னால் அதுக்கு பேர் மூடம்.
ஆனால் கர்த்தருக்கு நான் பயப்படும் போது அது ஞானமாக இருக்கிறது. என் சத்திய வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஏன் ஞானம்? ஏன்னா அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தை போதிக்குமா. எதை போதிக்குமா? ஏன் ஞானம்பா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னாங்களே. ஆக கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது ஏன் ஞானம்? அந்த ஞானம் தான் ஞானத்தை போதிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் எனக்கு ஞானத்தை போதிக்கிறது. வேறு எங்கெங்க போதிக்கும் ஞானம்? வேறு யாருங்க போதிக்க முடியும் ஞானம்? இந்த உலகத்தில் கர்த்தரை விட ஞானவான் இந்த உலகத்தில் இருந்துட முடியுமா? சாலமோனை குறித்து நம்ம வேதம் சொல்லுகிறது, சாலமோன் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனுஷன்லே மிகவும் ஞானவான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு ஒப்பிட முடியுமா அவருடைய ஞானத்தை? நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க, வீட்டுக்கு போய் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஞானத்தை குறித்ததான காரியங்களை யோபு 28வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் முழு அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஒரு சில வசனங்களை நான் மாத்திரம் வாசிக்கிறேன். ஆனாலும் ஞான கண்டெடுக்கப்படுவதை எங்கே? யோபு சொல்றார், ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? நீங்க சொல்லுங்களேன். ஞானம் எங்கப்பா கண்டுபிடிக்க முடியும்? ஞானத்தை புத்தி எங்கப்பா முளைக்குது? எங்க விளைவிக்கிறாங்க? எந்த ஃபார்மராவது விளைவிக்கிறாங்களா? எந்த விவசாயியாவது விளைவிக்கிறாங்களா புத்தியை? ஞானத்தை நான் எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்? இங்கே பாருங்க, 18வது வசனத்தில் சொல்கிறாரு, பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை குறித்து இந்த அதிகாரம் அழகாக பேசுது. ஆக ஞானத்தை யாரும் இந்த உலகத்தில் வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 20வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? எங்கப்பா வருது? எங்க இருக்குது ஞானம்? எங்க இருந்து வருது? புத்தி எங்க இருக்குது? புத்தி தங்குற இடம் எங்க? 22வது வசனத்தில் சொல்றாரு, அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாச பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறதாம். எது? ஞானம் எங்க இருக்குதான்? எப்படி இருக்கா? என்ன கவனிங்க. அது ஜீவனுள்ள சகலருடைய கண்ணுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைத்தும் இருக்கிறதா. அதன் பிறகு 23வது வசனத்தில் சொல்றாரு, தேவனோ அதன் வழியை அறிவார். உலகத்தின் மனுஷன் அல்ல, தேவனோ அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். யாருக்கு தெரியும்? ஞானத்தின் வழியும் அந்த ஞானத்தின் ஸ்தானமும் அவருக்கே தெரியும். 28வது வசனத்தில் சொல்றாரு, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே. இப்போ புரியுதுங்களா எது ஞானம் சொல்லி? யோபு சொல்றாரு, மனுஷனை நோக்கி. ஆண்டவர் சொல்றாராம், யோபு ஆண்டவர் சொல்லுவதாக சொல்றாராம். என்ன சொல்றாரு? மனுஷனை நோக்கி. அப்பா, இந்த உலகத்தில் மனுஷன் என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டான், என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறான். ஒரு காலத்தில் டெலிகிராம் இங்கே செத்துட்டு இருப்பார், ஆனால் அங்கே போய் 3 நாள் போய் சேர்ந்து அந்த டெலிகிராம் அங்கே போய் அவங்களுக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க 3 நாள் கழிச்சு இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் முடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காற்று 2Gயில் ஆரம்பித்து 1G இருந்துச்சா தெரியல, 2Gயில் ஆரம்பித்து 3Gயில் ஆரம்பித்து 4Gயில் வந்து இப்போ 5G வரைக்கும் வந்துடுச்சு. 8G எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காற்றிலே நம்மால் விளையாட ஆரம்பிச்சுட்டாருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகத்தின் ஞானம். தங்கத்தை எங்கே எடுக்கணும்னு சொல்லி மனுஷனுக்கு தெரியும். எந்த மைன் எங்கே போய் எடுக்கணும்னு சொல்லி தெரியும். மனுஷனுக்கு தங்கம் எடுக்கிறது எப்படின்னு தெரியும். வெள்ளி எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியும். மனுஷனை பறக்க கற்றுக்கிட்டான். இப்போ காற்றுல அப்படியே பறக்க கற்றுக்கிட்டான். அதெல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல பயத்தை அவன் இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். இந்த உலகத்தின் ஞானத்தை நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே உண்மையான ஞானம் என்பதை இந்த உலகத்தில் அநேகர் கற்றுக்கொள்ளலை. ஆனால் கடவுளுக்கு சோத்திரம், நீங்களும் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேதம் தாங்க எல்லாத்துக்குமே ஆதாரம். அதான் வசனம் சொல்லுகிறது. அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? சாலமோன் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் ஞானி. அந்த ஞானி இன்னொரு ஞானத்தை குறித்து சொல்றார், அவரை விட உயர்ந்த ஞானத்தை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம்.
மனுஷன் நோக்கி சொல்றார் பாருங்க, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான். Fearing God is true wisdom. கடவுளுக்கு கர்த்தருக்கு பயப்படுவது தான் மிக உண்மையான ஞானமாக இருக்கிறது. Finding God is true wisdom. கர்த்தரை தேடுவது தான், கர்த்தரை கண்டடைவது தான் உண்மையான ஞானமாக இருக்கிறது. உலகத்தில் என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் மார்த்தட்டிக்க முடியாது. குளோனின் முறையில் இப்போ என்னென்னத்தையோ பண்ண ஆரம்பிச்சுட்டாச்சு. ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சாங்க, மாட்டை கண்டுபிடிச்சாங்க, இவன் மனுஷனை கண்டுபிடிக்கிறாங்களாம், மனுஷனுடைய விந்தனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களாம், குளோனின் முறையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களாம். நீ என்ன வேணாலும் சொல்லி தட்டிக்கும். கர்த்தருக்கு நீங்கள் பயப்படலைன்னா அது உண்மையான பயம் அல்ல. கர்த்தரை நீங்களும் நானும் தேடலைன்னா அது உண்மையான பயம் அல்ல, உண்மையான ஞானம் அல்ல. ராக்கெட்டை இங்கிருந்து அனுப்பிடலாம், நிலாவில் போய் பதிக்க வச்சிடலாம், ஆனால் அது உண்மையான ஞானம் அல்ல, அது உண்மையான ட்ரூ விஸ்டம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுவதில் என் வேதம் சொல்லுகிறது அதுதான். ஃபியர் ஆஃப் த வேர்ல்ட் இல்லை, ஃபியர் ஆஃப் த காட், ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் ட்ரூ விஸ்டம். நானும் நீங்களும் என்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுறோமோ, பயப்பட ஆரம்பிக்கிறோமோ, அது தாங்க ஞானம், அதுதான் ஞானம். இந்த ஞானத்தை நான் உதறி தள்ளிக்கிட்டு போகிறேன் அடிக்கடி. இந்த ஞானத்தை அடிக்கடி நான் நிராகரிச்சுக்கிட்டு போகிறேன். இந்த ஞானம் எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் ஒதுங்கி போகிறேன். எனக்கு இந்த ஞானத்திற்கு மேலே எனக்கு பணம் வேணும்னு சொல்லி போகிறேன், எனக்கு தங்கம் வேணும், எனக்கு வைரம் வேணும்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் ட்ரூ விஸ்டம். த ஃபியர் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆர் ஃபூலிஷ்னஸ். உண்மையாய் தேவனை கண்டடைவது மாத்திரம்தான் உண்மையான ஞானம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், யாரை கேட்கணுமா? அரிஸ்டாட்டில் போய் கேளு. அப்புறம் வேறு யார்? கிரஹாம் பெல். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கோ அண்ட் ஆஸ்க் கிரஹாம் பெல். அப்புறம் இன்னொருத்தர் யார்? ஐன்ஸ்டீனா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போய் கேள். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் விஸ்வேஸ்வரையாயை போய் கேள். சொல்லமா? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சாலமோன் ப்ராவர்ப்ஸ் எழுதினார்ல, சாலமன்கிட்ட போய் கேள் அப்படின்னு சொன்னாரா? வேதம் என்னதமா சொல்லுகிறது? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நான் எப்படி மார்த்தட்டிக்கிறேன் இந்த உலகத்தில்? நீ இதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அதை சாதிச்சிட்டேன், நான் இதை சாதிச்சிட்டேன், நான் கேமராவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் லென்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், நான் கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நான் உயரத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நான் மேகத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிட்டேன், நான் AK-47 கண்டுபிடிச்சிட்டேன், நான் AK-57 கண்டுபிடிச்சிட்டேன், நான் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நான் நியூக்ளியரை கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ பிரதர், எது உண்மையான ஞானம்? எது உண்மையான ட்ரெஷர்? என் கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இல்லைன்னு சொன்னா, நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த உலகத்தில் எவ்வளவு உயரமான காரியமா இருக்கட்டும், எல்லாமே ஞானம் அல்ல. என் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் மாத்திரமே ஞானம், ஞானத்தின் ஆரம்பம். உலகத்தின் ஞானம் அல்ல. இந்த உலகத்துக்கு பயந்து பயந்து நான் வாழ்ந்து, இந்த உலகத்தில் நான் வளரலனா, இந்த உலகத்தில் நான் அதை சாதிக்கலனா, இந்த உலகத்தில் நான் அதை பிடிக்கலனா, அதை கண்டுபிடிக்கலனா என்னை மூடன்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. அது இல்லைங்க. நான் கர்த்தருக்கு பயப்படலைன்னா தான் நான் வேஸ்ட் பண்ணுறேன், நான் மூடனாக இருக்கிறேன். நான் எனக்கு கொடுத்துருக்கிற பிரெயினில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறேன்னா, அதுக்கே என்ன ஆட்டம், அதுக்கே என்ன பாட்டம், அதுக்கே என்ன துள்ளல். கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்துங்களா? எவ்வளோ எரர் ஆகிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? மனுஷனுடைய கண்டுபிடிப்புகளுக்குள்ள எவ்வளோ எரர் ஆகிட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ தவறு நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா? மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் காரியம் எல்லாத்துலேயுமே எரர் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே வைரஸ் வருதுங்க. மிஸ்டர் வைரஸ் எரர் வருது எல்லாத்துலேயும். ஆனால் என் சத்திய வேதத்தில் ஒரு பிழையும் இருக்காது. என் சத்திய ஞானத்தில், இந்த வேத வார்த்தையில் ஒரே ஒரு பிழையும் இருக்காது. பரிசுத்தமானது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளிதேனிலும் மதுரமானது, சுத்தமானது, தங்கத்திலும் தங்கத்தை புடமிடுகிற பாக்கிலும் என் கர்த்தருடைய வசனம் மிகவும் சுத்தமானது, பரிசுத்தமானது. இதை தான் நம்ம பிடிச்சிக்கணும். இந்த பயத்தை தான்
இந்த ஞானத்தை தான் நம்ம பிடிச்சிக்கணும். சொல்லமா, ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் ட்ரூ விஸ்டம். சொல்லமா, அவருக்கு பயப்படுறது தான் உண்மையான விஸ்டம். சரி, அவருக்கு நான் பயப்படாமல் உலகத்துக்கு பயந்தேன்னு சொன்னால் அது வேஸ்ட் ஆஃப் டைம், என்னுடைய மூடத்தனத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், the fear of the Lord brings life, but the fear of the world brings death. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவனை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பயம் ஜீவனை கொண்டு வருகிறது. ஆனால் உலக பயம் மரணத்தை கொண்டு வருகிறது. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்றது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரின் பயம் எனக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. ஆனால் உலக பயம் எனக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 14:27 வசனத்தை எடுத்தவங்க எடுத்து வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 14:27 வசனம் சொல்லுகிறது. பைபிளை எடுத்துகிட்டு வராதவங்க வர வாரத்தில் இருந்து பைபிள் எடுத்துகிட்டு வந்து சொல்லும்போது அதை திறந்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன ஊற்றா? ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படுறது ஜீவ ஊற்று? கர்த்தருக்கு பயப்படுவது, பிரைம் மினிஸ்டருக்கு பயப்படுவது அல்ல. நான் வியப்பாய் பார்க்கிற பெரிய மனுஷருக்கு பயப்படுவது அல்ல. என் அப்பா அம்மாவுக்கு பயப்படுவது அல்ல. பயப்படணும், கர்த்தரை விட்டு மேலே பயப்படக்கூடாது. இதை சொல்லிட்டாரு ஓ அப்படின்னு சொல்லக்கூடாது. உலக காரியங்களுக்கு பயப்படுகிற பயம் அல்ல. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுவது என்னவா? ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாமா. இப்போ சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஜீவனை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படாமல் இந்த உலகத்துக்கு நான் பயந்துன்னு சொன்னால் மரண கண்ணிகள் தான் எனக்குள்ளாக, மரணத்திற்கு நேராக தான் நான் போகிறேன். நம்ம என்னைக்கு கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. என்னைக்கு கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் உண்மையான வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன். போதோ அது 90, எந்த வயசுலையும் சரி, நான் என்னைக்கு கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறனோ அன்னைக்கு தான். இன்னைக்கே ஆரம்பிச்சிடுங்க. ஒருவேளை என்னை கேட்கிற, என்னை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தேவனை அறியாமல் இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆரம்பிச்சிடுங்க. அது எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவருக்கு பயப்படுகிற நாளிலிருந்து தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 10:27, இன்னைக்கு நிறைய வசனம். நீதிமொழிகள் 10:27, கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதா. ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போய்கிட்டே இருக்குமா. அப்போது கர்த்தருக்கு பயப்படுறது என்ன செய்தான்? ஆயுசு நாட்களை ஒரு நாளையும் அதிகமாக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த உலகத்துக்கு நான் பயப்படும் போது என்ன நடக்குது? இந்த உலகத்திற்கு நான் பயந்தேன்னு சொன்னால் மரணத்திற்கு நேராக தான் நான் மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். மரணத்தை நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். பாருங்க, இந்த உலகத்திற்கு பயப்படும் போது பயம் நம்மை நெருங்க பலவீனம் நம்மை நெருங்கிக்கிட்டே இருக்கும். பயம் நெருங்க மரண பயம் என்னை உங்களை நெருங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த உலகத்திற்கு பயப்படுகிற விஷயத்தை நானும் நீங்கள் என்ன பண்றோம்? தவிர்க்கிறோமா. கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த உலகத்தின் காரியங்களை, மரணத்தின் காரியங்களை, பலவீன காரியங்களை, வியாதியின் காரியங்களை நானும் நீங்களும் தவிர்த்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது வியாதியை குறித்த பயத்தை தவிர்க்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படும் போது பலவீனத்தை குறித்த பயத்தை தவிர்க்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படும் போது தோல்வியை குறித்த பயத்தை தவிர்க்கிறோம். கர்த்தருக்கு நான் பயப்படும் போது எதிர்காலத்தை குறித்த பயத்தை தவிர்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது பிரிவினை குறித்த பயத்தை தவிர்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது இழப்பை குறித்த காரியத்தை தவிர்க்கிறோம், பயத்தை தவிர்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது மனிதர்களை குறித்த பயத்தை தவிர்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது சூழ்நிலைகளை குறித்த பயத்தை தவிர்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது சாத்தானை குறித்த, பிசாசை குறித்த பயத்தை தவிர்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது மரணத்தை நாம் தவிர்க்கிறோம். அதுக்கு சாவே வராதுன்னு சொல்லல, ஆனால் எனக்கு முன்குறிக்கிட்ட அவர் கொடுக்கிற நாள் வரைக்கும் நான் வாழ்வேன். இன்னைக்கு நிறைய பேர் அல்பாயுஸ்ல போய்கிட்டு இருக்கிறான். அது கர்த்தர் சித்தமா? விதின்னு சொல்கிறோம். கர்த்தர் சித்தமா? அது அவர் 2 வீலரில் ஓட்ட சொன்னால் இவர் 1 வீலரில் ஓட்டிட்டு போய் சாவுறாரு. கர்த்தர் சித்தமா? அது எனக்கு தீர்க்காயுசை வச்சு கொடுத்துருக்குறாங்க. நான் போன வாரம் ஒரு நியூஸை பார்த்தேன். ஒரு 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 2 ஃப்ரெண்டுங்க வண்டிலேயோ இல்லை கார்லேயோ போயிருக்கிறாங்க.
அதில் டிஸ்கிரிப்ஷன் இப்படி போட்டிருக்கிறாங்க, தயவு செய்து வண்டியோ கார் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ரொம்ப வேகமாக போகாதீங்க, கவனமாக போங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறான் போல், அந்த பெட்டில் இருக்கிறான், இன்னொருத்தன் இறந்து போயிட்டு இருக்கிறான், அவனை முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ நான் கூட்டிகிட்டு போய் சாகடிச்சிட்டேனேன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான், எனக்கு தெரியல. முத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். என் ஃப்ரெண்டு போயிட்டான், என் கூட இல்லை, என் கூட வண்டியில் வந்தவன் போயிட்டான், என் கூட காரில் வந்தவன் போயிட்டான். அப்படி அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாகிறது. அவன் சாவணும்னு சொல்லி கர்த்தர் சித்தமா? அண்ணா நான் என் அறியாமை இல்லை, இந்த உலகத்திற்கு காரியத்திற்கு நோக்கி, இந்த உலகத்தின் காரியத்தில் நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி நிற்கணும், நான் அப்படி வாழணும், நான் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி நான் போகிறதுனால மரணம் என்ன சீக்கிரமாக அடைஞ்சிருது. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற போது என்ன நடக்குதான்? நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது, அது ஆயுசு நாட்களை அதிகரிக்குதான். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது தேவையில்லாத கவலை என் மனசில் இருக்கிறதில்ல. ஆனால் வந்து உலகத்துக்கு பயப்படும் போது எல்லா கவலையும் எடுத்து என் மேலே போட்டுக்கிறேன், எல்லா குப்பையும் எடுத்து என் மேலே போட்டுக்கிறேன். இங்கே தான் இருக்கிறீங்களா? எல்லா குப்பையும் எடுத்து என் மேலே போட்டு, எல்லா கவலை எல்லா கண்ணீரையும் எடுத்து என் மேலே போட்டு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, இது நடந்திருக்கக்கூடாது, அது நடந்திருக்கக்கூடாது, அவங்க போயிருக்கக்கூடாது, இவங்க போயிருக்கக்கூடாது. இது இல்லைங்க கர்த்தருடைய பயம். கர்த்தருக்கு பயப்படும் போது நான் உண்மையாய் வாழ ஆரம்பிக்கிறேன். அதுதாங்க ஜீவன், ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படாமல் இந்த உலகத்திற்கு பயப்படும் போது நான் மரணத்திற்கு நேராக போகிறேன். ஆக நம்ம கவனமாக நம்ம வாழணும் ஆண்டவர் சமூகத்தில். இதையெல்லாம் கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். கர்த்தர் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறதுனால நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அவர் என்னையும் உங்களையும் வேறு வழி இல்லாமல் அவருக்கு நான் பயப்படல. வேறு வழி இல்லை, அவருக்கு பயந்து தான் வாழணும். சில பேர் அப்பா அம்மாவுக்கு பயந்து வாழ்வாங்கள்ல, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, இவங்களுக்கு பயந்து தான் ஆகணும். சில பேருக்கு ஓனருக்கு பாஸ்க்கு பயந்து வாழ்வாங்க, வேறு வழி இல்லை, அதுக்கு பயந்து தான் இவங்க கூட இருந்தாகணும். சில பேர் பாஸ்டருக்கு பயந்து வாழ்வாங்க. இங்கே தான் இருக்குங்களா? பாஸ்டருக்கு பயந்து பயந்து வாழ்வாங்க, வேறு வழி இல்லை, பயந்து தான் வாழணும். அப்படி இல்லைங்க கர்த்தர் மேலே வச்சிருக்கிற பயம். கர்த்தர் மேலே வைத்திருக்கிற பயம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அன்பின் நிமித்தமாய் நானும் நீங்களும் பயப்படணும். அவர் என் அப்பா, அவர் மேலே வச்சிருக்கிற மரியாதை, அவரை நான் அப்படி பார்க்குறேன், அதனால நான் அவருக்கு பயந்து வாழ்வேன். அவர் தான் என் வழிகாட்டி, அதனால தான் அவருக்கு நான் பயந்து வாழ்வேன். அவர் என்ன சொன்னாலும் என் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், அதனால தான் நான் பயந்து வாழ்கிறேன். அவர் ஒரு வழியை காட்டினா அது ஏன் நல்லதுக்கு தான், அதுக்கு தாங்க அவர் வார்த்தைக்கு நான் பயந்து வாழ்கிறேன். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா! அதுக்கு தாங்க அவருக்கு பயந்து வாழ்கிறேன். அவர் மேலே எல்லா நம்பிக்கை நான் வச்சு வாழ்கிறேன், முழு நம்பிக்கை அவர் மேலே, அதனால தாங்க அவருக்கு நான் பயந்து வாழ்கிறேன். ஆனால் இந்த உலகத்தின் மேலே நான் செய்யும்போது இது அப்படியே உல்ட்டா மாறிடும். மூன்றாவதாக, the fear of the Lord rejects evil, the fear of the world receives evil. சினிமா நியூஸ் பார்த்துட்டு இருக்குங்களா? 2 வாரமா பார்க்குறதுக்கு ஹீரோ, ஓ நல்ல ஹீரோ, அப்படியே அவர் பாட்டெல்லாம் விரும்பி கேட்பார். ஹீரோ ஹீரோயின், ஆமாம் இவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகி இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கிறான். ஏன்? கர்த்தர் பயம் இல்லை, கடவுள் பயம் இல்லை. இப்போ அங்கே போயிட்டு எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு பொண்டாட்டி இருக்குது, ஏன் நீ எடுக்கும் போது தெரியலையா? போதைப் பொருளை எடுக்கும் போது தெரியலையா? போதைப் பொருளை விற்கும் போது தெரியலையா? பாவத்தை செய்யும் போது தெரியலையா? பிள்ளை இருக்கிறது, மனைவி இருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்கிறது தெரியலையா? ஏன்? கர்த்தருக்கு பயப்படாத பயம்தான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இல்லை, எனக்குள்ள இல்லை. கடவுளுக்கு பயம் இல்லை, கடவுள் மேலேயே பயம் இல்லை. கர்த்தருக்கு நான் பயப்படும் போது தீமையை நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தீமை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன, அந்த காலத்தில் ஒரு கேம் ஆடும் தெரியுமா? அது என்ன கேம்னு தெரியல, வீடியோ கேம் மாதிரி ஏதோ ஆடும், மேலேருந்து வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது என்ன பேர்? மேக்ஸ்ன்னு சொல்லி. அது மேலே படாமல் நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது நம்ம மேலே படாமல் நம்ம நகர்ந்துட்டு இருக்கணும். நம்ம மேலே பட்டுடுச்சுன்னா நமக்கு 5 லைஃப் கொடுப்பாங்க, 5 3 கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அது மேலே படாமல் நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அது இப்படி வரும், அது இப்படி வரும், அது அப்படி வரும், நான் அதை ஒதுக்கி 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 ஓடணும். அப்படி தான் வரும் இந்த உலகத்தில். நம்ம மேலே பாவம், அசுத்தம், தீமை நம்ம மேலே விழ வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்? வந்து விழு அப்படின்னு சொன்னால் விழுந்து தான் போவேன். நான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாவம் வந்துக்கிட்டே இருக்கும், இச்சை வந்துக்கிட்டே இருக்கும், அசுத்தம் வந்துக்கிட்டே இருக்கிறோம், அசிங்கம் வந்துக்கிட்டே இருக்கும், வியாதி வந்துக்கிட்டே இருக்கும், மரணம் வந்துக்கிட்டே இருக்கும், தீயவர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நான் ரிஜெக்ட் பண்ணலன்னு சொன்னால் நான் அதை ரிசீவ் பண்ணுறேன்னு அர்த்தம். உண்மைதானே? அந்த கேம் மாதிரி தான் இப்போ நம்ம ஆகுது லைஃப். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. நான் வாழணும், என்ன மன்னிக்கிறார் கடவுள் இல்லைன்னு சொல்லலை. என்னை 7 தரம் 70 தரம் என்னை மன்னிக்கிறார் கடவுள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிடக்கூடாது. மன்னிக்கிறார் கடவுள் பயம் எனக்கு இருக்கு, அவர் மன்னிக்கிறார் கடவுள் பயம் எனக்கு இருக்கு, அவர் மன்னிக்கிறார், ஆமாப்பா மன்னிக்கிறார் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்குன்னு சொல்லி எவ்வளோப்பா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நான் வாழக்கூடாது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரிஜெக்ட்ஸ் ஈவில், பாவத்தை தள்ளும், அக்கிரமத்தை தள்ளும். சங்கீதம் 1:1 எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க, பிளஸ்ட் இஸ் த மேன் சொல்லி ஆரம்பிக்கும் இங்கிலீஷ்ல. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஆமா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை தொட்டலாமா? யாருங்க பாக்கியவான்? அப்ப பாக்கியவான் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை. யாரு பாக்கியவான்? கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அங்க போய் உட்கார மாட்டான். நான் குடிக்க மாட்டேன் ஆனா பாருக்கு போவேன். நான் சிகரெட் அடிக்க மாட்டேன் ஆனா அந்த சிகரெட் அடிக்கிறவன் நடுவில் நான் நிற்பேன். நான் பப்புக்கு போக மாட்டேன் ஆனால் அங்கே பாடுற பாட்டுங்களும் எனக்கு ரொம்ப இஷ்டம், அதை கொஞ்ச நேரம் போய் கேட்பேன். அப்போ கேட்பேன்னு சொன்னால் மேலே போய் இவ்வளோதான் செய்வாங்க. ரிஜெக்ட் பண்ணணுங்க. லைஃப்ல வர காரியங்களை ரிஜெக்ட் பண்ணணும். அப்படி ரிஜெக்ட் பண்ணலன்னா கர்த்தர் மேல பயம் இல்லைன்னு அர்த்தம். அழிச்சிடுவார் என்ற பயம் இல்லை. ஐயோ என் கர்த்தருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, என்னை நேசித்தவர் அல்லவா, எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அல்லவா, எனக்காக அடிகள் பட்டவர் அல்லவா, எனக்காக தன் ஜீவனை ரத்தத்தை சிந்தினவர் அல்லவா, அவருக்கு நான் உண்மையா இருக்கணுமே, அவருக்கு நான் உண்மையா இருக்கணுமே. உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு நான் உண்மையா இருக்கணுமே. இன்னைக்கு இந்த ஊழியக்காரங்களுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வர சர்ச்சுக்கு வர விசுவாசிங்கள்ட்ட பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அசிங்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாறுதுங்க யூடியூப்ல கிறிஸ்தவ உலகம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால அவன் தீமையை ரிஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறான். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, ரிஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறான், ரிசீவ் பண்றான். ஏன்? உலகத்துக்கு பயந்து, உலக ஆசாபாசத்துக்கு உள்ள இருந்து அதை ரிசீவ் பண்றான். என்னிடத்தில் வருவதை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்ற மாதிரி எது வந்தாலும் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, நமக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பும் கடவுள்கிட்ட தான் வருது அப்படின்றது இல்லை. பிசாசுகளும் சில திறப்புகளை, சில ஜன்னல்களை, சில விண்டோஸ் 11 ஓப்பன் பண்ணி வைத்திருப்பான், விண்டோஸ் 8.1 ஓப்பன் பண்ணி வைத்திருப்பான். வேதம் சொல்லுகிறது அவன் ஜன்னலேறி வருவான். அப்படின்னா ஒரு ஊழியக்காரர் சொல்ல அவன் ஜன்னலேறி வருவான்னு சொன்னால், அப்போ ஜன்னல்ல தானே வருது இன்டர்நெட் எல்லாம், ஜன்னல்ல தானே வருது டிவி எல்லாம். என் வீட்டில் கேபிள் டிவி எங்கேருந்து கொண்டு வந்துக்கிறேன்? ஜன்னல் வெளியே தானே வந்துக்குது. ஜன்னல் ஏறி வருகிறது. விண்டோஸ் ரிஜெக்ட் பண்ணணும். எது வேணும் எது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணணும். ஊழியர்கள் கவனமாக இருக்கணும். எனக்கும் சேர்த்து கவனமாக இல்லைன்னு சொன்னால் நம்ம கீழே விழுந்துருவோம். திரும்ப எழுப்புவார் கடவுள், ஆனால் நேரம் வேஸ்ட் ஆகும், வருஷங்கள் வேஸ்ட் ஆகும், நாட்கள் வேஸ்ட் ஆகும். வேண்டாமே, நீ எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியலையே, நமக்கு ஜீவன் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியலையே, அவருடைய வருகை இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியலையே. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை என்ன பண்ணுமா? வெறுத்து தள்ளுமா. ஹல்லேலூயா. தீமையை வெறுத்து தள்ளுமா. ஆனால் உலகத்துக்கு பயந்து உலகத்தோடு ஒத்து நான் வாழ்ந்தேன்னு சொன்னான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. நீங்கள் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1 to 5 வரைக்கும் வாசிக்கலாம்.
கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வான்னு சொல்லி கூப்பிடுப்பா. புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல ஒரு ட்ரெஷரை போல நாடி அதை புதையல மாதிரி தேடணுமாங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆக நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க, ரிசீவிங் காட்ஸ் வேர்ட் அண்ட் ட்ரெஷர் காட்ஸ் கமாண்ட் வித்தின் யூ. ஆண்டவருடைய வார்த்தையை, அப்போ ஞானம் என்றால் என்ன, அதை எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவருடைய வார்த்தை தாங்க ஞானம். என்னங்க ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுற ஞானம் தானே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதை போதிக்கும்? ஞானத்தை போதிக்கும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன பண்ணுமா, ரிசீவ் பண்ணி அதை ட்ரெஷரா அதை நான் வச்சுக்கணுமா, அதை ஒரு பொக்கிஷமாக நான் கருதணுமா, அதை வெள்ளியை போல பத்திரப்படுத்திக் கொள்ளணுமா, அதை ட்ரெஷர் மாதிரி நான் வச்சுக்கணுமா, அதை சத்தம் போட்டு கூப்பிடணுமா, ஞானத்தை கூப்பிடணுமா, புத்தியை அழைத்து என் கூட்ட ஏத்துக்கணுமா, அதை புரிந்து கொள்ளுகிறதான டிசர்னிங் ஸ்பிரிட், அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ளுகிறதான டிசர்னிங் ஸ்பிரிட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வேதம். இப்போ நம்ம வாசித்த வேதம், சீக்கர் ஹேஸ் சில்வர் அண்ட் சர்ச் ஃபார் ஹர் ஹேஸ் ஹிடன் ட்ரெஷர். மறைந்திருக்கிற ஒரு ட்ரெஷரை போல் நீங்கள் என்ன பண்ணணுமா, நான் என்ன பண்ணணுமா, அதை தேடி கண்டுபிடிச்சுக்கணுமா. இதான் ஞானம், இதான் ஞானம், இதான் ஞானம். இதுக்கு தான் பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறவங்க இதெல்லாத்தையும் செய்வோம். சொல்லமா, ஃபியர் ஆஃப் த லார்ட் and the fear of the world. கர்த்தருக்கு பயப்படுதலும் இந்த உலகத்திற்கு பயப்படுதலும் எதை நான் தேர்ந்தெடுக்கிறேன்? கர்த்தருக்கு பயப்படுறதை நான் தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை கர்த்தருக்கு நானும் நீங்களும் பயப்படாத விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் நாட்கள் வீண். முட்டாள்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை காண்கிற தேவனே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை கைவிடாத தேவனே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பயம் வேண்டாம், இந்த உலகத்தின் பயம் வேண்டாம், இந்த உலகத்தின் பயம் எனக்கு வேணாம், உங்கள் பயம் எனக்கு வேணும், உங்கள் மேலே வச்சிருக்கிற பயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாம் நம்ம ஒப்பு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் எனக்கு ஜெயத்தை தரும். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார், உலகத்துக்கு இல்லை. நடுவில் அப்பப்போ இந்த உலகத்துக்கு பயந்தார், ஆனால் மாறி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர் எப்பவுமே இருந்தார். அதனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், பெருக செய்தார். இதயம் விரும்புவதை அவர் எனக்கு உங்களுக்கு செய்வார். என் ஏக்கத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். என் ஏக்கம் இந்த உலகம் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு நான் உலகத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, மனுஷங்களுக்கு பின்னாடி போகக்கூடாது. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், என்னை பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், நான் ஜெயம் எடுப்பேன் என் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. ஆமென். ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஹல்லேலூயா. பயம் இல்ல, உலகத்தின் பயம் இல்ல, ஜெயம் ஜெயம் தானே. அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே,
மலைகளை நொறுக்கிடுவேன், பதராக்கி பறக்கச் செய்வேன். அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே. மலைகளை நொறுக்கிடுவேன், அதை பதராக்கி பறக்கச் செய்வேன். ஜெயம் எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன் என் இயேசு நாமத்தில். நான் ஜெயம் எடுப்பேன் என் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. ஆமென். ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. ஜெயம்தான், ஜெயம், ஜெயம்தான். உலகத்திற்கு நான் பயப்படுறதில்ல, கர்த்தருக்கு பயப்படுவதனால ஜெயம், ஜெயம் தானே. ஜெபத்திற்கு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஓ பயம் இல்லை, பயம் இல்லையே, எனக்கு ஜெயம், ஜெயம்